Dear team, welcome to Dream Beyond Training Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மினிமம் வேஜஸ் ஃபைனல் பார்ட். இது வரைக்கும் 4 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இது கேஸ் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேஸ்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமானது கேஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவரை நம்ம பார்த்தது வந்து ஜிஓ அப்புறம் இது அதெல்லாம் பார்த்தோம். பட் இதை வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க ஒரு கோர்ட்டும் ஒவ்வொரு கோர்ட்டும் அந்த செக்ஷன் இல்லை ரூலை வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இது ஒன்று வந்து ஒரு கேஸ்லாம். இந்த கேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து சைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சைட்டேஷனில் என்ன வரும்னாக்கா இங்கே பாருங்க 1958 அப்படின்றது இயர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், 1 அப்படின்றது வால்யூம், எல்எல்ஜே அப்படின்னா லேபர் லா ஜேர்னல் எந்த புக்கில் பப்ளிஷ் ஆகிருக்கு, 6 வந்து என்னென்னா பேஜ் நம்பர் 6, எஸ்சி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். ஓகே, இது ரொம்பலாம் ஒரி பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக தான். இதை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், பெட்டிஷனர் யாருன்னா ஆந்திர பிரதேஷ் ஹோட்டல் அசோசியேஷன் பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகே, அடுத்தது 2002 இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட் எங்கே பப்ளிஷ் ஆயிருக்குன்னா லேபர் லா ரிப்போர்ட்டர். இது அப்ரிவேஷன் அதெல்லாம் கொஞ்சம் படித்தாதான் உங்களுக்கு புரியும். எஸ்சினா சுப்ரீம் கோர்ட்டு, எல்எல்ஆர்னா லேபர் லா ரிப்போர்ட்டர், எல்எல்ஜேனா லேபர் லா ஜேர்னல், லேபர் லா நோட்ஸ், அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான். அதனால் இதை பற்றியெல்லாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. 1122 அப்படின்னா பேஜ் நம்பர். ஏபி ஹை கோர்ட்னாக்கா ஆந்திர பிரதேஷ் ஹை கோர்ட். இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த இது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட், இயர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், வேர் இட் இஸ் பப்ளிஷ்ட், விச் பேஜ் நம்பர் அண்ட் விச் கோர்ட், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் சைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் வந்து இந்த ரெட்டில் நான் வந்து போட்டிருக்கிறது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும், மீதியெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கேஸ்லாம் என்னன்னாக்கா, இஃப் த எம்ப்ளாயர் கேனாட் பே மினிமம் வேஜ், he has no right to run the business industry. சிம்பிள். என்னால் மினிமம் வேஜ் தர முடியாது, லாஸில் இருக்கேன், ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி இல்லைன்னா, தென் யூ ஹாவ் நோ ரைட் டு ரன் த இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, மெனி கோர்ட் சொல்லியிருக்கு. நிறைய கோர்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா மினிமம் வேஜ் தர முடியாதா, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்றாங்க. நோ ரெலவன்ஸ் இன் ஃபிக்ஸிங் த மினிமம் வேஜ் as contemplated by the act. For somebody please mute. Okay, please mute. In fix, sir please mute. Thank you. In fixing the minimum wage fix பண்றதுல hardship caused by individual employer, எம்ப்ளாயருக்கு என்னென்ன ஹார்ட்ஷிப் இருக்கு, ஆர் inability to meet the burden வந்து இது என்னன்னாக்கா நோ ரெலவன்ஸ். என்னால் ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்குது, என்னால் மினிமம் வேஜ் தர முடியாது, இது எல்லாம் வந்து காரணமாக சொல்ல முடியாது. அடுத்தது பேயிங் கெப்பாசிட்டி. பேயிங் கெப்பாசிட்டி cannot be the ground for நான் பேமெண்ட் ஆஃப் மினிமம் வேஜ். ஆந்திர பிரதேஷ் என்ன சொல்லியிருக்கு, எனக்கு பேயிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. Then this for contract labor. Principal employer is duty bound to ensure that employees engaged through contractors are paid wages as declared illa revised by time to time. Minimum wage time to time revise பண்ற minimum wage கான்ட்ராக்ட் லேபர் கொடுக்கறத என்ஷூர் பண்றது பிரின்சிபல் எம்ப்ளாயரோட டியூட்டி அப்படின்ட்டு குஜராத் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது. Right to get minimum wage. Right to get minimum wage is included in the right to life. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இட் இஸ் யுவர் ஃபண்டமெண்டல் பேசிக் ரைட் அப்படின்ட்டு ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது. எப்போ 2012. ஸ்பிளிட்டிங், இது பிஎஃப்காக. PF contributions are not necessarily be paid on the wages which are fixed under the minimum wage, since basic wage as defined under the EPF Act and wage defined under minimum wage act are different fixations, wage structure within domain of the employer. அதாவது பிஎஃப்ல சொல்லியிருக்க வேஜ் டெஃபினிஷன் வேற, மினிமம் வேஜில் சொல்லியிருக்க வேஜ் டெஃபினிஷன் வேற. அதனால பிஎஃப் அத்தாரிட்டிஸ் மினிமம் வேஜில் சொல்லி இருக்கிறது கட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஎஃப் அத்தாரிட்டிக்கு வேஜ்ன்றது என்னது, அவங்களுடைய
EPF and MPF Act 1952, Employee Provident Fund and Miscellaneous Provisions Act 1952ல வேஜ்ன்ற ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அதை தான் பிஎஃப் அத்தாரிட்டி பார்க்கணுமே தவிர பக்கத்து வீட்டை போய் நம்ம பார்க்க முடியுமா? மினிமம் வேஜ்ன்றது வேற ஒரு ஆக்ட், அந்த ஆக்ட்ல போயிட்டு அதில் சொல்லியிருக்கு அது அதன்படி நீங்கள் எனக்கு கொடுங்க அவங்க கேட்க முடியாது. ஃபிக்ஸிங் ஆஃப் வேஜ் ஸ்ட்ரக்சர் இஸ் வித்தின் த டொமைன் ஆஃப் த எம்ப்ளாயர். யூ ஆர் பேயிங் மோர் தென் த மினிமம் வேஜ் அப்படின்னா பேசிக் எவ்வளவு, ஹெச்ஆர்ஏ எவ்வளவு அப்படின்னு பிரிக்கிறது வித்தின் த டொமைன் ஆஃப் த எம்ப்ளாயர். பிஎஃப் அத்தாரிட்டிஸ் cannot insist. When total of the basic wage and DA is higher than the basic and DA prescribed by the Minimum Wages Act, there would be no anomaly and VDA is not required to be paid separately. நான் கொடுக்குற சம்பளம் மொத்த ஊதியம் கவர்மெண்ட் சொல்லி மினிமம் வேஜ் ஆக்டின் படி அதிகமாக இருந்தால் தென் டிஏன்னு தனியாக விடிஏ அப்படின்ட்டு நின்னாட் டு பே செப்பரேட்லி அப்படின்ட்டு பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. இஃப் அன் எம்ப்ளாயர் இஸ் பேயிங் ஹையர் தேன் மினிமம் ரேட் ஆஃப் வேஜ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு பே வேரியபிள் டிஏ செப்பரேட்லி. நான் வந்து மினிமம் வேஜ் ஆக்டில் சொன்னதை விட நான் ஏற்கனவே பே பண்ணுறேன் அதிகமாக அப்படின்னா டிஏ தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்ட்டு ஏர் ஃப்ரைட் கேஸில் 1999 சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது. when the total remuneration is more than the minimum wage plus DA, அதாவது as per the act, it will not amount to unfair labor practice. மினிமம் வேஜ் ஆக்ட் பண்ணி ஆக்டில் சொல்லியிருக்கிறத விட என்னோட டோட்டல் அமௌண்ட் இஸ் மோர் அப்படின்னா அது வந்து அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸாக சொல்ல முடியாது. when the wages are more than the minimum rate of wage, no separate VDA will be payable. இது பாம்பே ஹைகோர்ட் அகைன் சொல்லியிருக்கிறது. கிளைம் ஃபார் மோர் தென் மினிமம் வேஜ். கிளைம் raised for minimum wage where employer is paying total sum which is higher than minimum rate of wage fixed under the act including the cost of living, அதாவது டிஏ விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் போது கிளைம் டிமாண்டிங் விடிஏ செப்பரேட்லி இஸ் நாட் பேயபிள். ஆல்ரெடி எம்ப்ளாயர் அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னும் போது ஒரு தனியாக ஒரு கிளைம் கொண்டு வந்து எனக்கு விடிஏ இல்லை அதில் வந்து வேரியபிள் டிஏன்ற ஒரு அமௌண்ட் இல்லை, அதனால் கவர்மெண்ட் சொல்கிறபடி நீங்கள் விடிஏ கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க, அது நிலை நிற்கத்தக்கதல்ல அப்படின்ட்டு பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது. இன் கேஸ் வேர் த எம்ப்ளாயர் இஸ் பேயிங் டோட்டல் சம் விச் இஸ் ஹையர் தேன் மினிமம் ரேட் ஆஃப் வேஜ் ஃபிக்ஸ்ட் அண்டர் த ஆக்ட் இன்க்ளூடிங் த காஸ்ட் ஆஃப், அதாவது டிஏ அப்படின் போது he is not required to pay VDA separately அப்படின்ட்டு இங்கே பாருங்க எஃப்எல்ஆர் வந்து ஏர் ஃப்ரைட் கேஸ் 1999 சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அண்ட் ப்ளஸ் மெனி கோர்ட் சொல்லியிருக்கிறது. No VDA will be paid to those employees who are getting above the rate of minimum wage inclusive of amount towards VDA. மினிமம் ப்ளஸ் VDA விட அதிகமாக எனக்கு வாங்குறேன் அப்படின்னும் போது no VDA will be payable. With this few கேஸ்லோட இன்னைக்கு நம்முடைய செஷன் முடிவுக்கு வருகிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரியஸில் நம்ம மினிமம் வேஜஸ் 5 பார்ட்டாக பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.